நம்ம இந்த வீடியோல இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் குவான்டிட்டிஸ் பை எ பர்சன்டேஜ், அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்துட்டு இதில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை இதுலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக்குங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸி அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் 2 மெத்தட் இருக்குது. மெத்தட் 1 வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. மெத்தட் 2 வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்க்ரீஸ் 6/5%, அதாவது 6என்ற நம்பரில் 5% கண்டுபிடிச்சி இது கூட ஆட் பண்ணி இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 6ஐ இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதோட 5% இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினோட மீனிங். ஆக்சுவலாக இதை நம்ம யூஸ்வல் மெத்தடில் எப்படி போடுவோம் அப்படின்னா, முதல்ல 5% ஆஃப் 6 எவ்வளோன்றதை முதல்ல ஃபைண்ட் பண்ணுவோம். அதனால் 5% அப்படின்றது 5/100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் நீங்கள் 6ன்னு எழுதுவோம். மேலே 5 6 ஆர் 30, கீழே 100 இருக்குது. இதை கேன்சல் பண்ணும்போது 3/10. 3/10ன்றதை டிவைட் பண்ணால் 0.3. ஒரு 0 இருந்துச்சுன்னா நம்ம பாயிண்டில் ஒரு நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சு எழுதிக்கலாம். அப்போ 0.3 தான் 6ஓட 5%. இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா. அப்போ ஃபைனல் அமௌண்ட் அப்படின்றது 6 கூட 0.3 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 6.3ன்னு கிடைக்குது. 6.3 அப்படின்றது தான் நம்மளோட இன்க்ரீஸ்டு வேல்யூ. இதுதான் நம்ம பேசிக் பேட்டர்ன். இப்போ இதை இப்படி பண்ணாமல் மல்டிப்ளேயர் மெத்தட் அப்படின்னு இருக்குது. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. எதை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க? 5% இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் அப்படின்னா 100க்கு 5 அப்படின்னு அர்த்தம். அப்போ 100க்கு 5 அப்படின்றத எப்படி யோசிக்கணும்னு பாருங்கள். 100 கூட 5ஐ ஆட் பண்ணுங்கள். அப்போ 105/100 ஆஃப் 6 எவ்வளோன்னு கேட்குறதா அர்த்தம். இதுதான் உங்களோட மல்டிப்ளேயர். இன்க்ரீஸ் 5%ன்றதுனால 100 கூட 5ஐ ஆட் பண்ணி பார்க்குறோம். இதே இது டிக்ரீஸ் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100லேருந்து நான் 5ஐ மைனஸ் தான் பண்ணி பார்த்துருப்பேன். 100ல் டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே 2 0 இருக்கிறதுனால இங்கே 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் டாட் வைக்கணும். அப்போ 1.05. இந்த 1.05ஐ மல்டிப்ளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பேசிக் அமௌண்ட் யார், 6 தானே. அப்போ 6 கூட 1.05 நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 5 6 ஆர் 30, 1 6 ஆர் 6ன்னு கிடைக்கும். அப்போ 6.3ன்ற வேல்யூ டேரெக்டாகவே நமக்கு கிடைச்சிருது பாருங்கள். இதே பேட்டர்ன் கொஸ்டின் டிக்ரீஸ் கேட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்களேன். டிக்ரீஸ் 8/4%, அதாவது 8ல் 4% டிக்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல மல்டிப்ளேயர் மெத்தட் சொல்கிறேன். நான் மல்டிப்ளேயர் மெத்தட் தான் நமக்கு ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக மல்டிப்ளேயர் மெத்தடில் டிக்ரீஸ் 4% அப்படின்னா 100க்கு 100% வந்து 8, அதில் 4% கம்மி பண்ணுங்கன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 96% ஆஃப் 8 தான் உங்களுக்கு கேட்குறதா அர்த்தம். 96%னா 96/100. டிக்ரீஸ் 4% அப்படின்னா 100ல் 4ஐ மைனஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே 96ன்னு எழுதியிருக்கோம். 100 - 4 பண்ண சொல்லியிருக்காங்க, டிக்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டிவைட் பண்ணிட்டோன்னா 0.96 கிடைக்குது. ஸோ நம்மளோட கவுண்ட் யார், 8. அப்போ 8ல் இருந்து தானே 4% டிக்ரீஸ் வேணும். அப்போ 8 × 0.96 மல்டிபிள் பண்ணாலே கிடச்சிரும். எந்த கவுண்ட்டுக்கு வந்து 4% கேட்டாலும் இந்த 0.96 தான் என் மல்டிப்ளேயர். என்ன கவுண்ட்டு கேட்குறாங்களோ அவங்க கூட மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். இங்கே வந்து 8 6 ஆர் 48, பேலன்ஸ் 4 கிடச்சிருக்கும். இங்கே 72 + 4 மல்டிபிள் பண்ணும்போது 76 எழுதியாச்சு. இங்கே 2 நம்பருக்கு அப்புறம் டாட் இருக்குது. அப்போ இங்கேயும் 2 நம்பருக்கு அப்புறம் டாட் வச்சுணும். அப்போ 7.68ன்னு கிடைக்குது. இது பேசிக். இப்போ யூஷுவல் மெத்தடில் இதே சம கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி யூஷுவலாக பண்ணுவோம். டிக்ரீஸ் 8/4% அப்படின்னா 8ஓட 4% என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு 8லேருந்து மைனஸ் பண்ணணும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், முதல்ல 4% ஆஃப் 8. 4% ஆஃப் 8 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். 4%னா 4/100 ஆஃப் 8 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேலே வந்து 8 4s ஆர் 32/100 கிடைக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணால் 0.32. ஸோ இதுதான் வந்து 4% ஆஃப் 8. இப்போ நம்மளோட ஒரிஜினல் அமௌண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா, அமௌண்ட் வந்து ஆக்சுவலாக 8. 8லேருந்து இந்த 4% வேல்யூவை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 0.32வை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சப்ட்ராக்ஷனுக்கு 8ஐ 8.00னும் அதோட 4%ஆன 0.32வையும் எழுதி இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ இது 8, இது 6, இது 7. அப்போ 7.68. இதே ஆன்சர் தான் கிடைக்குது பாருங்கள். ஸோ அந்த அமௌண்ட்டோட 4% என்னன்னு கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணால் கிடைக்கிற ஆன்சரும் அதோட மல்டிப்ளேயர் யாருன்னு கண்டுபிடிச்சி மல்டிபிள் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வருது. ஆனால் இதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ஸோ இந்த மெத்தடில் சம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சர் நம்மளோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின்னில் இருக்குது. கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.